ம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் உங்களை எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. அழகாக சொன்னார் பாருங்க. முதல்ல நீங்கள் எங்கே இருக்கணும்? டேய், அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடுறா. இல்லை, அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடு. நீ அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்தால் தான் உனக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம். நீ இவ்வளோ வாழ்ந்தனம் பண்ணின்னு இருந்தால் படிக்கவும் மாட்டேன்ற, டியூஷன் வைக்கிறேன் அங்கேயும் படிக்க மாட்டேன்ற, இப்படி வாழ்ந்தனம் பண்ணியிருந்தா உனக்கு நான் எப்படி பணத்தை செலவு பண்ண கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே. கண்டிப்பாக கேட்போம். அப்போ நீ மட்டும் கேட்கலாம், ஆண்டவர் மட்டும் நம்மளை கேட்கக்கூடாதா? அவர் என்ன பெரிய வார்த்தை சொல்லிட்டாரு. என் கூட இருந்த சொன்னார், நீ என்கிட்ட இரு. இப்போ ஒரு குழந்தையா இருக்கும்போது அம்மாவே சுற்றி வருது. ஏன்னாட்டா அது பிறந்த முதல் கொண்டு தாய் வந்து பால் கொடுக்குது. எங்கன்னா தகப்பனை சுற்றி எங்களை சுற்றி வர்றீங்களா? நீங்கள் எங்களை பார்த்தாவே ஓடிக்கிறீங்க. என்னத்தான் அம்மா போட்டு தப்புனாலும் அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிருங்க. காரணம் என்னங்க? தாய் பால். அந்த தாய் பால் வந்து நமக்கு தாய் பால் கொடுத்து. இன்றைக்கி நிறைய பேர் பெற்றோர்களை உதாசீனம் பண்ணுகிறார்கள். பெற்றோர்களை உதாசீனம் பண்ணக்கூடாது. நீங்கள் பெற்றோர்களை உதாசீனம் பண்ணீங்களா, இயேசுவை கண்டிப்பாக உதாசீனம் பண்ணுவீங்க. அவர் ஒரு வார்த்தை முதல்ல சொன்ன, நீ என்னிலும். அப்போது அவர்கிட்ட இருக்கிறதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ ஒரு பாக்ஸிங் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த லைனில் இருந்ததுனால ஞாபகம் வந்தது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. எடுத்துதான் ஒரு பாக்ஸர்கிட்ட போய் நீ சண்டை போட்டுருவியா? காலை வாரி தப்பிடுவோம். ஒரே நாக் அவுட்டு தான். என்னது? ஃப்ளாட்டு, அண்ணன் ஃப்ளாட்டு. உனக்கு பாக்ஸிங் தெரிஞ்சிருக்கணும். பாக்ஸிங் தெரியாத நானும் ரோடு ரவுடி தான், சண்டை போடுவேன் போனேன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த விதைகள்லாம் இருக்குது. என்ன பிரதர்? அதில் அவனை நாக் அவுட் பண்ணிவிடுவான். என்ன யோவான் பிரதர், உங்கள் ஏரியாவில் நிறைய. ஆமாங்க. சார்பட்டா பரம்பரை, ஏரியாப்பா பரம்பரை. பாருங்க, பரம்பரைலாம் சொல்கிறார் பாருங்க. காரணம் என்னன்னா, அவன் அந்த குரு கிட்ட கற்றுக்கிறான். எந்த இடத்துல, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி யாருன்னா தெரியுமா? பாக்ஸர் அருணாச்சலம், நாட்டிரி, அவன் வந்து ஆங்கிலோ இண்டியன். உங்கள் கேள்வி தெரியல, உங்களுக்கு இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்களாம் ஜூனியர், நீங்கள் சொல்கிறவங்களாம் ஜூனியர். அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்? நல்ல ஹைட்டு, துடப்ப குச்சி மாதிரி இருப்பார். அப்போ நான் சின்ன பையன், எங்கள் அப்பா கூட்டின்னு போவார். சின்ன பையன் நான். அவன் நாட்டிரி வந்து அப்படி பண்ணி மாதிரி இருப்பான். நாங்கள் இவர் செத்துருவா இருப்பான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட, இவர் செத்துருவா இருப்பா, இவர் நீ பாரு, யார் சாப்பிட போகிறான் பாரு. அவ்வளோதான், ஒரே நாக் அவுட். அவ்வளோ அந்த பாடி கீழே விழுந்துடும். நீங்கள் ஒரே நாக் அவுட்டில் பிசாசை விட வச்சிடணும். நீங்கள் எங்கே, அவன் தான் உங்களை நாக் அவுட் பண்ணுகிறான். உங்களை ஏன் அவன் நாக் அவுட் பண்ணுறான்? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எடுத்துக்கலாம், வீக்காக இருக்கிறதுனால நாக் அவுட் பண்ணிடுறேன். அப்புறம் பலன் இல்லை. அப்போ சரி, நீங்கள் கரெக்ட், நம்மளுக்கு நேரம் ஆகிடும். அவன் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்? அதாவது நான் இப்போ எப்படின்னா, மறுபடியும் எல்கேஜிக்கு வந்துட்டேன். நான் தூக்கின்னு போய் காலேஜ் வரைக்கும் வச்சேன். இல்லை, எங்களுக்கு அது மறுபடியும் எல்கேஜி எடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போது அவன்கிட்ட வித்தை இருந்ததுங்க.
அவங்கிட்ட வந்து அந்த நேக்கு, இப்போ இவங்க எங்கே அடித்தா இவங்க ஃப்ளாட் ஆகிடுவாங்க அப்படின்னு தெரியணும். அப்போது நீ யார் கூட இருக்கணும்? ஆமாம் நான் பாக்ஸிங்க சொல்கிறேன். ட்ரைனிங் கோச்சர். சூப்பர் 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 பாருங்கள், இப்படியானமாங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க. இன்னும் எல்கேஜியில் சொல்லி இன்னும் நான் எல்கேஜியை தான் பார்த்துனுக்கிறேன். இன்னும் எங்கன்னா காலேஜை பார்க்கணுன்னு பார்த்தா 1-2 தான் காலேஜ் போய்க்குது. எல்லாம் எல்கேஜி தான், எல்லாம் எல்கேஜி தான். காலேஜ் படிச்சிருந்தா எப்படி அப்பா அம்மாவை எப்படி பார்க்குவோங்க அதுங்க. அதனால் கற்றுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஐடி. இப்போ எல்லாமே ஐடி விங் தான். யாரை பாரு ஐடி விங், எங்கே யாரை பாரு ஐடி விங் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட. என்ன சொன்னார்? நீ என் கூட. நான் எங்கே இருக்கணும்? வார்த்தை தானே. ஆனால் நம்ம சொன்னால் மட்டும் இன்னும் இது உருப்படவே உருப்படாது. அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை. ஏன் சொல்கிறோன்னா, மனம் நொந்து போய் 10 மாதம் பெற்று இதுவை சனியை போய் பெற்றேனே நான். எவ்வளோ நல்ல பிள்ளைங்க ஊரில் இருக்குது. ஊரில் வர வாந்தி வெதி இதுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறது யார்? அது எவ்வளோ வயிறு எறிஞ்சிருக்கும். அப்போ இயேசு சொன்னார், நீ என்னிலும் சொன்னார். எப்போ போய் சொண்டு வை, என்ன அதுவும் அடைக்குது. ஓ இப்படி போகணுமா? அப்புறம் இங்கிருந்து எட்டி பார்த்துக்கலாம். இப்போ சொல்லி பார்க்கலாம். இன்னும் சவுண்டு வை. பிரைஸ் தி லார்ட். கணீர் இருக்குது பாரு. நீ என்னிலும். அப்போ நீ எங்கே இருக்கணும்? அப்போ இங்கே ஊழியம் நடக்கும் போது நீ எங்கே இருக்கணும்? வேலை இல்லையா எனக்கு? வேலை வெட்டி இல்லையா எனக்கு? எவ்வளோ குயிக்காக வருது பாரு வார்த்தை. வர்ற நகர உள்ள இவருக்கு என்ன, இவர் முழு நேரம் ஊழியக்காரர், நம்மளுக்கு வேலை வெட்டி. நீ வேலை போ. வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு போயிடுற. என்னப்பா சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன முறைச்சியாக பார்க்குறீங்கன்னா இந்த பாரு இதெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு நீ தானே வேலைக்கு போகிற. அப்படி இல்லை சகோதரிங்க வேலைக்கு போனால் வேலைக்கு போகிறாங்க. உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன ஆலோசனை சொல்லிட்டு போனோம்? ஏய், செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் மீல் இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஜெபிச்சா தான் வருமா நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். அதை நீ சொல்லிட்டு போனோம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் போயிடுங்கோ. இதனால தான் என் மேலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் வந்தார், நைஸாக மொழிவிட்டு போயிட்டார். என்னாலேயும் மொழிவிட்டு போக முடியும், ஆனால் முடியலையே, மொழிவிட்டு போக முடியலையே. அவர் உன்னோடு, நீ அவரோடு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்கணும். அதனால தான் அவங்க சொன்னார், நீ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். நீர் என்னிலும், நீ என்னிலும், என் வார்த்தை உங்களிலும். இதுக்கு தான் மாங்காய் மரத்தை சொன்னேன். அதுக்கு எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, தண்ணி எங்கள் வீடு ஃபுல்லாக வர வரைக்கும் வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு முறை துணியெல்லாம் போட்டு மறைச்சிட்டோம். ஆனால் மாங்காய் மரத்தை நாங்கள் மறைக்கலை. ஆனால் அது காப்பாற்றிக்கிச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அது காப்பாற்றிக்கிச்சு. நீ உன்னை காப்பாற்றிக்கணும். சொல்ல தான் செய்வாங்க, ஸ்கூலில் வந்து சேர்த்து தான் விடுவாங்க, பணம் கட்டுவாங்க, படிக்கிறது நீ தான், நான் கிடையாது. இங்கே வந்து உட்காந்து இருக்கிறேன்னா சொல்கிறது என் வேலை, கேட்டு நடக்கிறது உன் வேலை. இங்கே என்ன சொன்னார்? நீ என்னிலும், என் வார்த்தை. முதல்ல யார்கிட்ட இருக்கணும்? நீங்கள் இயேசுகிட்ட. ரெண்டாவது வார்த்தை. அவர் சொல்கிற பேச்ச, டேய் நான் சொல்கிறத கேட்டீன்னா நல்லா இருப்பம்மா நீ அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கும். அது கேட்காது. அதனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்களா பெருசாக. அது தாங்க நம்ம ஒரு குடும்பத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஒரு குடும்பத்தை தாய் தப்பன் பேச்சை கேட்கலன்னா அந்த பிள்ளைங்க சில பிள்ளைங்க பெற்றோர்களை எதிர்த்து பேசும். நல்லா கவனிங்க, வாயை மூடு. யாரை சொல்கிறது? வாயை மூடு. ஏன்னாட்டா அவ்வளோ
நம்மளுக்கு மேலே பெற்றவங்களுக்கு அப்போ அது நம்மளை பெற்றிருக்கோம் இருக்குது. வாயை மூடு, ரொம்ப தான் வாய் பேசுகிற. யார் கேட்குறது? பசங்க கேட்குதுங்க. சில பேர் சிரிச்சுன்னு போயிடுவாங்க, சில பேருக்கு உள்ள வேதனை இருக்கும். வளரும் போதே பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கணும். வாயாடினா வாயை ஒடிச்சிடணும். ஆமாம், யாருக்கிட்ட வாயாடுற நீ? இதில் வேற சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஹலோ நீங்கள் யாருன்னா உங்களை யாரா சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க? அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். அதனால் யாரா இப்போ யாரும் எதனா சொல்லிட்டாங்களா, அவ்வளோ ரூட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன். நான் சில வீட்டில் அப்பா அம்மாவுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அம்மாக்குறாங்களே, ஏய் தம்பி எழுந்துரு, நீ யாருன்னா இங்கே வா, நீ தான் லாக்கி இங்கே வா. ஏன்னா இவன் கோச்சிக்க மாட்டான். காஞ்சன் என்ன சொன்னாலும் கோச்சிக்காது. அதனால் இவன் நம்ம பையன். இப்போ இவனை வந்து என்ன, ஆனால் இவனும் சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இவனும் சொல்ல, இவன் அடங்கலை வீட்டில். பாரு நில்லு, இங்கே நில்லு, போகாத இரு, இங்கே நில்லு. அடங்க மாட்டேன். சாணியா 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 அப்பா. இது ஒரு நல்ல பிள்ளையா இருந்தால் இதுதான் என் பிள்ளை. அப்போ அது யார் பிள்ளை? ஏன் அந்த பேச்சு வந்துச்சு? ஏங்க வந்துச்சு அந்த பேச்சு? அடக்கம் இல்லை, ஒடுக்கம் இல்லை, பெற்றவங்களை எதிர்த்து பேசுறது. சில பிள்ளை இங்கே பாரு டாடி, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? உன்னை முதல்ல இயேசுவை தெரியலையே, உனக்கு இயேசுவை காட்டு. ஹலோ பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு இயேசுவை காட்டுங்க. நீங்கள் இயேசுவை காமிச்சு ஜெபிக்குதா பாருங்க. இந்த கூட கூட பேசுகிற பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ எண்ணிலும் சொல்லிக்கிறீங்க, என் வார்த்தை உங்களிலும் சொல்லிக்கிறீங்க. அப்போ எண்ணிலும் உங்களிலும் நாங்கள் இருக்கணும். இதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, தப்புப்பா, வளர்ச்சி கம்மியாயிடும்ப்பா, பார்ப்பா ஏசா. அப்போ டெய்லி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். வார்த்தை எப்படி சொல்றது பற்றியா அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிலைத்து இருந்தால் ஒரு செக், நீ எப்படி இந்த பூமியில் வாழணும், எப்படி நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் என்பதை அழகான டெஃபினிஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு செடியை கொடுக்கிறார். நிலைத்து இருந்தால், நல்ல கவனிங்க, எவ்வளோ ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணுறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏதோ நம்ம வரோம், காலையில் போகிறோம், வேலைக்கு என்னப்பா வேலைக்கு போகணும்ப்பா, பொழுது போகணும்ப்பா, இல்லை காலை எழுந்து ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. முதல்ல அங்கே போனாக்கா அந்த ஓனர் போயிடுவான்ப்பா. உன்னை மீறி அவன் போகவே மாட்டான். ஏன்னு கேட்டால், உனக்கு இந்த பூமியில் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து போகிற. மறக்காத, உனக்காக தான் அவன் வெயிட் பண்ணியிருக்கணும். நீ வேலைக்காரன், நீ அவனுக்கு எஞ்சின் ஓடாத. முதல் காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏசப்பா, பகலும் இரவும் முழுவதுமாக எங்களை நீங்கள் காப்பாற்றி வந்தீங்க. இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நான் என்ன செய்யணும், நான் என்ன பிளான் பண்ணணும், நான் எங்கே போகணும், நான் செய்கிற வேலைக்கு போகலாமா இல்லை வேறு ஏதாவது போகலாமா? நீங்கள் அவர்கிட்ட காலையில் பேசணும். அதானே இந்த வார்த்தை சொல்லுது, நீ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இது நிலைத்துக்கு தான் பாருங்க. இது நிலைத்து இல்லைன்னா நம்ம குடும்பம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். காலையில் நீ சொல்லணும், எழுந்து அப்பா பிள்ளைங்களாம் நீ சீக்கிரம் போயிட்டா கூட ஒய்ஃபுக்கிட்ட சொல்லணும், அம்மா பிள்ளைங்க எழுந்த உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு, முட்டி போட்டு ஒரு ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்பா போன பிறகு அம்மா சொல்லி கொடுக்கணும். அம்மா பிள்ளைங்களுக்கு சப்போர்ட், தீமைக்கு போகக்கூடாது, நன்மைக்கு போகலாம்.
தீமை அது கடைசியில் அது உன்னையும் எதிர்க்கும். அது எதிர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வளர்ந்து கல்யாணம் கட்டின்னு போனால் மாமியார் வீட்டில் எப்படி இருக்கும்? இது நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் நிலைத்து இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. நிலைத்து இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, என்ன கேட்டாலும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ சத்தியம் பண்ணிட்டார். இந்த சத்தியத்தை அவர் காப்பாற்றுறாரு. நீயும் நானும் காப்பாற்றணுமா? இந்த சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னு சொன்னால் எல்லாத்திலும் கரெக்டாக இருப்பீங்க. எதை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை முடிய வச்சு காண்பிப்பார். நம்ம ஆண்டு விழா சாட்சி எப்படி நடத்திடுற பார்க்கலாம் அப்படின்னாரு. கண்ணாலே பார்த்துன்னு உட்கார்ந்தாங்க, நடந்தது. அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து போகிறதுனால வாழ்க்கையில் உலகத்தை பார்க்குறீங்க. நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களுடைய நிழலில் தாங்குறான். நீ எங்கே இருக்கிற? அதை முதல்ல நான் யோசிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? உலக வேலையை பார்க்குறோம், தப்பே கிடையாது. வேலை இல்லைன்னா வருமானம் இல்லை, அது பார்க்குறது தப்பு. ஆனால் முதலாவது தேவனுடைய ஆட்சி, அவருடைய நீதி. மத்தேயு 6:33 வாசிங்க. அப்பொழுது எப்படி கொடுக்கப்படும்? கூட கூட கூட. இதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு காலையில் எழுந்தோம், இப்போ அவங்க குளிக்கிறியா குளிச்சப்பா ஒரு காஃபி கொடுமா, நான் சீக்கிரம் போகலண்ணா, அந்த ஓனர் அப்புறம் எதனா கோச்சிப்பாருமா? இல்லை இல்லை, ஏசு கோச்சிப்பாரு, ஏசு கோச்சிப்பாரு. அவன் கோச்சிக்கிட்டோம், அவன் இல்லைன்னா இன்னொரு ஓனரு, அவனும் கோச்சிக்கணும்னா இன்னொரு ஓனர் அவர் காமிச்சுனே இருப்பார். அவரை ஏன் கோபப்படுத்துகிறோம்? அவரை ஏன் நம்ம கோபப்படுத்துகிறோம்? அவரை கோபப்படுத்துறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. ஏன் அவரை நம்ம கோபப்படுத்துகிறோம்? பிரியமானவர்களே, வார்த்தை ஏன் நிலைச்சிருக்கணும்னு சொன்னால், நிறைய பேர் பயத்தோடு வாழ்ந்துன்னுக்கிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? பயம் பயம். ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறது தெரில, ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் கட்டணும், பையன் வேறு பாஸ் பண்ணிட்டான், ட்ரெஸ்ஸு வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சிந்திச்சு உட்கார வேண்டிய வேலையில்லை. நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அதில் நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உனக்கு செய்யப்படுன்னு சொல்கிற. காது கேட்கலையா எனக்கு? அதானே அந்த தம்பி கூட அதானே சொன்னார், நல்லா அழகாக சொன்னார். காதுள்ளவன் காது இல்லாதவன் அடிச்சிடும், காது அடிச்சிடும். அவர் சூப்பராக சொல்கிறாரு. முதல்ல நீ என்கிட்ட இரு, என்னடா ஸ்டாண்ட் பண்ணு, ஓடிடாத, என்னை விட்டு ஓடிடாத. நீ அடிக்கடி ஓடி 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 ஓடியார, அது எனக்கு பிடிக்காது. என் கூட இருந்தீன்னா, நிலைத்து இருந்தீன்னா, நீ கேட்டுக்கொள்வது எதுவும் உனக்கு செய்யப்படும். அப்போ என்னால் நிலை நிற்க முடியலன்னா நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்? நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்? நான் ஒரு அனாதை தான் இருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த வார்த்தை எப்படி உனக்கு வேலை செய்யும்? இப்போ முதல் நிறைய பேருக்கு பயம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றுமே புரிய. சிஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நான் ஊர் சுற்றின்னுக்கிறேன். எப்படி சிஸ்டர் ஜெபம் பண்ணணுமா? பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். நீ என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுற? அவங்க ஜெபம் உனக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? அவங்க பண்ணுவாங்க.
பிரதர் எனக்கு ஒரே பசியாக இருக்குது பிரதர், நீங்கள் சாப்பிட்டுங்க பிரதர்ன்னு சொல்லு. அதை மட்டும் கொடுக்க மாட்டேன், மறைச்சி வச்சு எலும்பு கடிக்கிறேன். அதை சொல்லு, எனக்கு பசி பிரதர், உங்களுக்கு பசியாக இருக்கான்னு கொடுக்குறேன், என் பசி பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட சொல்லிக்கிறியா, சொல்லிக்கிறியா நீ? ஜபம் மட்டும் நீ ஊர் சுற்றின்னு வருவ, ஜபம் மட்டும் இவங்க எல்லாம் பண்ணணுமா? அந்த ஜபம் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நீ தானே, அவர் உன்னை தானே கூப்பிட்றாரு, நீ வா என்கிட்ட, நீ நிலைச்சிரு. நீ இந்த 2 காரியம் செய்யும்போது நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்றாரு. அதை விட்டுட்டு என்னென்னமோ காரியம், 10 குறைச்சலுக்கு கிளி ஜோசிக்காரன் வரக்கூடாது. இந்த வீணை இப்போலாம் வரானுங்க. இப்போ நான் அப்போ சொல்ல வராங்களா? உடனே சொல்லு, எக்கா ஒருத்தன் வந்தாக்கா அப்படியே சொல்லிட்டாங்க, என்ன புட்டு வச்சிட்டானா, என்ன கிழங்கா? அவன் வந்தா, அக்காவுக்கு சொல்லு, அவன் வந்தா, அக்கா அவன் வருக அவன், அக்கா வந்துட்டான் வாங்க, என்னத்தை புட்டு வச்சான் அவன், உங்கள்கிட்ட புட்டுன்னு போயிடுறான். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குங்க? ரப்சாக்கே, உன் நம்பிக்கை எங்கே? யார் மேலே இருக்குது உங்கள் நம்பிக்கை? இயேசு மேலே இருக்குதா, உலகத்தில் இருக்குதா? ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? ஃபியர் நாட் சொன்னார்ல, பயப்படாத 41:10 வாசிங்க. ஏசையா 41:10 வாசிங்க. என்ன சொன்னாருங்க? அப்படியே நெல்லு. ஏன் பயப்படுற? சரி, நான் சொன்னதான் கவலை, அவருக்கு என்ன வந்துச்சுங்க? அவரு சொல்லுவார், ஏசுக்கிட்ட போய் சொல்ல, ஏசப்பா என்ன இந்த மாதிரி சொல்ல கேள, அவர் சொன்னது தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன போல்டாக சொல்கிறாரு பாரு, வாசிமா, நீ தான் போல்டாக வாசிக்கிற, வாசி. இன்னும் சவுண்டு பார், உள்ளது அதிகமாக வருது. நீ பயப்படாது. எத்தனை பேர்? 4 பேர் கொடுத்தாங்கிறாரா? ஐயோ, அப்போ மீதெல்லாம் பயந்த கேஸா? அப்படித்தானா பயந்த கேஸ் தானா? பயப்படாதவன் கை தூக்கி சொல்லி பார்க்கலாம். ஏசு அதான் நீ உங்களை பார்த்து ஏசு சொன்னார், நீ பயப்படாதேன்னாரு. அப்போ கையை தூக்காதவங்களாம் பயந்துக்கிறீங்களா என்ன? உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. ஹலோ, கையை தட்டினார், துள்ளி இருக்க வேணாவா? இங்க பாருங்க, கேரளாவில் இருந்து ஒருத்தன் ஃபாரின் போகிறான், காசு இல்லை, அவன் லாட்ரி சீட்டு வாங்குருவேன். அந்த கடைக்காரங்கிட்ட போய் நான் வந்து கொடுத்துட்றேன், ஒரு 10 லாட்ரி சீட்டு கொடுங்க, காசு இல்லை, 10 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு வாங்கி அவன் போயிட்டான். அவன் போயிட்ட பிறகு இங்கே அவனுக்கு 10 கோடி விழுந்துக்குது. அவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், நினச்சி பார்த்தானா 10 கோடி நினச்சி பார்த்தானா, அவன் கரெக்டாக அவனை கூப்பிட்டு உன் பேருக்கு விழுந்துக்குதா. ஆனால் காசு கொடுத்து கூட அவன் வாங்கலை. அப்போ அந்த கடைக்காரன் என்ன சொல்லிக்கணும், அப்பா எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்துரு, நீ காசு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அவன் சொல்லவே இல்லை, வந்ததும் 10 கோடி அவனுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்தான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவரோடு கூட இருந்தால் உனக்கு எங்கெங்க பயம் வரும்? பயந்தினா ஒரு காரியத்தை நீ சாதிக்க முடியாது. யார்கிட்ட பயம் ஆவி உட்கார்ந்து இருக்குதோ அவங்க ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண முடியாது, நிர்ணயிக்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால தான் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே. ஏன் திகச்சு போய் நிற்கிறப்பா? நான் தான் உன் கூடவே இருக்கிறேன். இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கிறாரு? ஏன் பின்ன பயப்படுற? ஐயோ எனக்கு ஒரு பயமாக்குதுங்க, என்னது எப்படி இருக்கும் இவ்வளோ கட்டாங்க. அவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கர்த்தர் மேல உங்க பாரத்தை நீ ஏக சுமக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏங்க ஆண்டவரே எல்லாம் நீ பார்த்துங்கப்பா, எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் எனக்கு தேவைப்பா, அதுப்பா இது வேணும்ப்பா சொல்லிட்டு நீ வந்து உன் வேலை செய்துனே இரு, ஜெபம் பண்ணினு இரு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணி முன்னாயிக்கிறாங்க?
எத்தனை பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது? 3 பேர் நெருப்புல இருந்து காப்பாற்ற 4வது ஒருத்தர் வந்தார, கூட வந்தார. அவர் வரமாட்டாரா? அவர் வரமாட்டாரா? ஏன் விசுவாசம் இல்ல? ஏங்க இல்ல? ஏன் சொந்து போற? எதுக்கு அவிசுவாசம்? விசுவாசிகளுக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. இவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. வை நாட் ஃபியர்? இது ஏன் பயம்? எதுக்கு பயப்படுற நீ? பயப்படாதீங்க. எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரு பயம் இருந்தது. அதை வாசித்து அதை நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தை நம் பயத்தை போக்கும். நம்பர் 1 எழுதிக்கங்க. வார்த்தை நம்முடைய பயத்தை போக்கும். வார்த்தையில் யாரெல்லாம் நிலைத்து இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க கஷ்டம் வர 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 அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இயேசு என்னை காப்பாற்றுவார், இயேசு என்னை உயர்த்தி வைப்பார், இயேசு எனக்கு எல்லாமே செய்வார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, தம்பி செத்துட்டான், 4 நாள் ஆயிடுச்சு. அவர் வந்த ஒன்றும் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, என்ன சொல்லியிருக்கணும்? அவரை பார்த்தோன்னா, ஐயா வந்துட்டீங்களா ஐயா, எங்களுக்கு இப்போ தான் ஐயா மனசு ரொம்ப சந்தோஷமாகுதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏசப்பா ஐயா, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான். அப்போ இல்லவே இல்லையா அவரு? அப்போ உங்கள் கூட இல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கேமரா பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். அவர் உங்கள் கூட இல்லவே இல்லையா? அவர் தூரம் இருந்தாலும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு அவர் உங்கள் கூட இல்லையா? நீங்கள் ஊருக்கு போயிட்ட பிறகு உங்கள் கூட இல்லையா? நீங்கள் வான்வெளிக்கு போன பிறகு அங்கே உங்கள் கூட இல்லையா? உங்கள் கூட இருக்கிறாருங்க, எல்லாரும் கூட இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், இதனங்க சொல்றாரு. நிலைச்சிருந்தா நீ ஏங்க பயப்படுற? அவருடைய வார்த்தை, நீ அவரிலும் அவருடைய வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். நேற்று ஆண்டு விழாக்கு நடந்த சம்பவம் நீங்கள், நான் தெரியாது உங்களுக்கு சாட்சி சொல்ல, எவ்வளோ பேர் இதில் போய் முடிஞ்சிருக்கோம். நான் ஏங்க பயப்படணும்? அவர் அழைத்தவர். ஏற்கனவே செத்தவன் நான், இப்போ ஆண்டவருக்காக செத்தான்னா ஏன் பயம்? ஏன் திகைப்பு? ஏன் வேடிக்கை? அவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது போதாதா? அப்போ என்னன்னா, அந்த வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. மனுஷன் சொல்றான், அதை நான் நம்புறேன். என்னை உண்டாக்கினவர் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரே. அது எப்படி உன்னால் மறக்க முடியுது? அப்போ மறக்கிறேன்னு சொன்னால் உன் ரூட்டு வேறு மாதிரி. நீ உலகத்தை சிந்திச்சுன்னுக்கிற, உலக காரியங்களை நீ பார்த்துன்னுக்கிற. நீ அவரோடு இரு. அவர் செய்கிற அற்புதங்கள் அநேகம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக விசுவாசிகள் முறுமுறுக்கிறீங்க, தப்பு. ஊழியக்காரர் உங்களை சரி பண்றாரு. மோசே சொன்னாரு, இன்னைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதை பார்க்கல. அவங்க எதை பார்த்தாங்க? எங்களுக்கு சோறு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இறக்கி அவர்களுக்கு கொடுத்தார். தெரியல. எங்களுக்கு அவன் சொல்கிற கேஸுன்னா, நாங்கள் அங்கே இருந்தோமா என்ன பண்ணுவோம்? எலும்பெல்லாம் கடித்து மீன் முள்ள சப்பி பூன் துப்பி அந்த சந்தோஷத்தை பார்த்தாங்க அவங்க. நீ எந்த சந்தோஷத்தை பார்க்குற?
நீ எந்த சந்தோஷத்தை பார்க்குற? அருமையானவர்களே, அவரோடு நம்ம இருக்க பழகிக்கணும். யோபு சொன்னார், அவரோடு நீ பழகிப்பாரு. யோபு சொன்னாருங்க, எவ்வளோ கஷ்டம் சொல்ல முடியுமா? எல்லாமே இழந்து போச்சு, எல்லாமே இழந்து போச்சு. சொரிகிற நிலைக்கு வந்து அவர் சொல்றாரு, அவரோடு நீ பழகி பாரு, அப்போ தெரியும்னாரு. உன்னுடைய பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கிறது? உன்னுடைய பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் நீ சிந்திச்சு பார். நான் எங்கே இருக்கிறேன்? எந்த ரூட்டில் இருக்கிறேன்? எந்த நிலையில் இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார் ஒரு பாட்டில், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால், சொல்லுங்க சொல்லுங்க, கடனாளியாய் பலர் வெறுப்பார்கள், கடங்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். உன் கடங்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன் வருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலை நான் இருந்தாலும், எந்த நிலை நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன் நடுவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலை நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலை நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன் நடுவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு வருவரே, என் தேவன்
நடுவரே. அல்லேலூயா. நோய் இருந்தா கிட்ட கூட வரமாட்டாங்க. ஏன்னா உள்ள ஏறிக்க போதும். இப்போ இப்போ அவங்களுக்கு இவ்வளவு பாரம் இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கிட்ட போய் மூக்கில் கட்டி வச்சுக்கணும். எப்படி இருக்கும்? வேதனை இன்னும் அதிகரிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இப்ப இல்ல, நீ மரிக்கிற வரையிலும் நான் உன் கூடவே இருப்பேன். சரியா வரல, என்னது அடைக்குது, வார்த்தை அடைக்குது. அதனால யாரு வெறுத்தாலும் இயேசு ஒன்று வெறுக்க மாட்டார். சரியா? அப்போ ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஒன்று 6, 1லிருந்து 6 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆ கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, ஆ நீ பயப்படாதே, ஆ நான் உனக்கு கேடகமோ ஆ உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி இல்லைம்மா, இந்த வார்த்தை எங்க வருது? சொல்லுங்க, கரெக்டு தான். இந்த வார்த்தை தரிசனத்தில் வருது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணப்பா, ஸ்லோ பண்ணப்பா. இந்த வார்த்தை ஸ்லோ பண்ணுமா. இந்த வார்த்தை போதும், தரிசனத்தில் வருது. நிறைய பேர் கனவுகள்லாம் வரும்ல, அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, கனவுலாம் வரும். அது மாதிரி தரிசனம். அந்த தரிசனத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வருது. ஆபிரகாம் பயந்து இருந்தார், ரொம்ப பயந்து இருந்தார். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஏதாவது பயம் இருக்குதா? உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் ஆவி உங்களை தாக்கி நிற்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே பயப்படாதீங்க. நான் எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை சொல்றாரு ஆண்டவர். நீங்க சரியா ரிசீவ் பண்ணல, அதனால தான் நீங்க பயப்படுறீங்க. அதனால தான் நீங்க பயப்படுறீங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, காரியம் நண்டு போச்சுங்க. இப்போ என் பையன், ஒரே பையன், அவன் ஹாஸ்பிட்டலில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா, என்னை நீங்கள் இப்படின்னா காப்பாற்றுருங்க, இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன்னா. இது எப்போ சொல்லியிருக்கணும் அவன்? அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? பர்சன்டேஜ் அதிகமாயிடுச்சு. அவன் சொல்கிறான் என்கிட்ட, எனக்கு என் உள்ள எப்படி இருந்திருக்கு, சுக்குநூறாக உடைஞ்சிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவான்ட்டு சொல்லிட்டு அப்படி போய் வெளியே திரும்புகிறாரு. அவன் என்னை கேட்குறான், அப்பா என்னை எப்படின்னா காப்பாற்றிடுங்கப்பா, நான் என் பிள்ளைங்களோட திருந்தி வாழ்கிறேன்னு சொன்னான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கடிகாரம் முள்ள போல. நம்ம வாழ்க்கை வந்து
இந்த கடிகார முள்ளு போல. அது எப்போ நிற்குன்னு தெரியாது. நான் என் பையன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்போ தாண்டா டாக்டர் வந்து சொல்லிட்டு போனார். இப்போது அந்த சம்பவம் எத்தனையோ வருஷத்தை போய் என் கண் முன்னாலே நிற்குது. என் உள்ள எவ்வளோ துடிச்சிருக்கும். நான் அன்னைக்கே சொன்னேனே, பிரைஸ் தி லார்ட். நான் அன்னைக்கே சொன்னேனே, தம்பி உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஏற கட்டிடு, அப்பா சொல்கிறத கேளு. நீ அப்பாவுக்கு பயப்படணுன்னு பயப்படுற, அப்பா போயிடுவேன், ஆனால் அந்த அப்பா எப்பவுமே உன் கூடவே இருப்பார். உன் பிள்ளைங்களை காப்பாற்று, உன் மனைவியை காப்பாற்றுன்னு சொன்னேனே. அன்னைக்கு கேட்டிருந்தம்மா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடவே நான் இருக்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சாக போகிறது கிளீனாக சொன்னார். நான் அயன் பண்ணின்னுக்கிறேன். அப்போ இவன் கிராஸ் ஆகிறான். அவன் கிராஸ் ஆகும்போது இன்னும் ஒரு வாரத்தில் இவன் செத்துருவான்னார். எப்படி இருக்கும்? நான் பசங்கிட்டலாம் சொன்னேன், என் காலேஜ் அவன் முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாம். அங்கே வந்தால் டீ சாப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி சொல்லார்ப்பா அப்படின்னு. ஐயோ ஜெபிக்கணுமா? அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்ல, நான் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் எடுத்துன்னு போயிட்டார். நினச்சி பார்த்துருப்போமா நாங்கள்? இங்கே பாருங்கங்க, ஆண்டவருடைய வார்த்தைலாம் அபத்தமாக எடுத்துக்காதீங்க. இது தான் நம்மளை பரலோகம் கொண்டு போவோங்க. நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன். வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையில் நம்ம விளையாடக்கூடாது. அவர் சொன்னார், அபிரகாமே பயப்படாத. இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே நீங்க பயப்படாதீங்க. உங்க தேவைகள் எனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு என்பது எனக்கு தெரியும். நீ கேட்டா நான் கொடுக்காத இருக்க மாட்டேன். அதான் நான் சொன்னேன், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னார். இது இன்னும் அடைப்பு வருது. நல்லா இல்லை, மைக்கு நல்லா இல்லை, போல்டு இல்லை. கர்த்தருடைய பரிசம் இப்போ நல்லா இருக்குதா? கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிற. உன் பக்கத்தில் இப்போ யார் வருமா? யாருங்க வருமா உன் பக்கத்தில்? உன்னை தொட முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொட்டவன் காலிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை யாருன்னா தொட்டாமல் இருக்க மாட்டாங்க. அவன் இருக்க மாட்டான், சும்மா விட மாட்டார். வேடிக்கைலாம் பார்த்து நம்ம அப்பா இருக்க மாட்டார். அவர் பிள்ளையா இருந்து நீ அவரையே நினைச்சிருந்தீனா இந்த யாரு தொட்டாலும் பண்ணிடுவார். நம்ம அப்பா ரொம்ப வைராக்கியம் உள்ளது. அதான் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான். அவன் சொன்ன பிள்ளை இல்லைன்னா, நான் பிள்ளை கொடுப்பேன், ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையா? அவர் சொன்ன செய்வார், சொல்லிட்டாரா செய்வார். நீ அவர் சொல்கிற வரைக்கும் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த வருஷம் ஆண்டு விழா வெளியே சிறப்பாக நடத்துவன் சொன்னார், நடத்தி காமிச்சார், பிள்ளைங்களை உயர்த்தினார், தேவைகள்லாம் சந்தித்தார். 2-2:30 மணிக்கு தான் பிள்ளைங்க நைட்டில் போனாங்க. கடைசி ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒரு பிள்ளைக்கு நடந்துச்சு. கடைசி நேரத்தில் ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு. ஒரு கடவர் காலில் விழுந்துருச்சு பிள்ளைக்கு. நல்லா என்கிட்ட அப்போ தான் பேசிட்டு போச்சு. பார்த்தா ஒரே அழ சத்தம். என்னடா எட்டி பார்த்தா அந்த கடவரை விழுந்துருச்சு. அப்போ கூட இன்னைக்கு சபையில் வந்து உட்கார்ந்துருக்குது. நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். பாடுகளை நினச்சி, துன்பங்களை நினச்சி, குறைகளை நினச்சி, கஷ்டங்களை நினச்சி, உயர்வு இல்லையே நினச்சி கவலைப்படாது. உனக்கு எல்லாம் கொடுக்க தேவன் உன்னோட கூட இருக்கிறார்.
அதை செய்யக்கூடாத காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எப்படி 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 உனக்கு பயம்ன்றது வரக்கூடாது. ஏன்னு கேட்டால், உனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்து எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து நடத்துகிறவர் உன் கூடவே இருக்கிறார். ஆமாங்க, உங்க கூடவே இருக்கிறார். நீங்க பயந்து போனீங்கன்னா அவர் பொறுப்பு இல்லை. நீங்க பயப்படாது. யாரோங்க ஒருத்தன் நம்ம திட்டுறான், அவனை பார்த்து அப்படி கை கட்டியிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? இன்னும் அதிகமாக திட்டுவான். ஒரு சும்மான ஒரு சவுண்டு, என்ன அப்படின்னா போதும், டே இவன் நம்மளுக்கு மேலே போயிடுவான். நீ கையை கட்டியிருந்தா கொட்டிட்டு போவான். நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா பிசாசுன்னு கூட்டிட்டு உள்ளே இறங்கிடுவான். அதான் இங்கே சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு பாருங்க. 6ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற எத்தனைக்கு ஒருத்தன் 10,000 பேர் பயப்பட மாட்டானா? நீ இருட்டில் போகிறதுக்கு பயப்படுற. அங்கே எதனா ஆடிடுச்சுன்னா போதும், கையை பிடிச்சி இழுத்துக்கிற பின்னால், நில்லு நில்லு இன்னும் ஆடி நிற்குது. அதுக்கு போய் பயப்படுற, இதுக்கு போய் பயப்படுற. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதப்பா. உனக்கு குழந்தை கண்டிப்பாக வரேன்ப்பா. அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரேன்ப்பா, வரோம். நீங்கள் ஏன் அதை போய் கவலைப்பட்டு உட்காந்துக்கிறீங்க? நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு வந்துடுமா? அது வரோன்னு விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு தந்துட்டார்னு விசுவாசிங்க. என்ன கெஞ்சாதீங்க, அப்படியாப்பா கொடுங்கப்பா கொடுங்கப்பா. இப்போது அப்பா அம்மா பிள்ளைங்க போய் உரிமையை பிடிச்சிக்கும், டாடி மம்மி எனக்கு அதை வாங்கி கொடுங்க. அது எதை விரும்ப உடனே என்ன பண்ண வாங்கி தராங்க, வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி ஆகுதுங்க. ஒரே வார்த்தைக்கு பேர் தான், டேடி எனக்கு அதை வாங்கி கொடுங்க, மம்மி எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு உடனே கடைக்கு கூட்டின்னு போய் என்ன பண்ணுறோம்? நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு இறங்குகிறோமே. இவ்வளோ பேத்த உருவாக்கி உண்டாக்கி வளைந்து வடிவமைத்து ஜீவனை கொடுத்தவர் நம்மளை மறந்துடுவாரா? கையை தூக்கி மறந்துடுவாரா? மறந்துடுவாரா? உனக்கு எல்லாம் தருவார், எழுதிக்கோ. நீ கேட்டதெல்லாம் கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாமலும் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாமலும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கை கொழுக்கை மடியில் தரிந்து விழும்படி தருவார், அமுக்கை கொழுக்கை மடியில் விழும்படி தருவார். நீ அளந்து வரும் அல்லவேதுவோ அதன்படி தருவார். நீ எட்டாதது செய்திடுவார். கவனிங்க, நீ அளந்து வர பத்தியா, நீ அளக்கிற பத்தியா, அதன் படித்தான் தருவாராம். நீ அளந்து வரும் அளவேதுவோ அதன்படி தருவார். நீ எட்டாதது காரியம் செய்வார். கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. பறவைகளை பார், அவை விதைக்கவும் இல்லை, அறுத்ததை எல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததை எல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்து
பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமநேசு துணை இருக்கையிலே. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமநேசு துணை இருக்கையிலே. பிழைப்பூட்டும் பரமநேசு துணை இருக்கையிலே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாமலும் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாமலும் தருவார் நித்திய தேவனே. அவளையினாலே பழம் கூடுவதுண்டோ, விசாரத்தினாலே பொருள் அசைவதும் உண்டோ. கவலையினாலே பழம் கூடுவதுண்டோ, சாரத்தினாலே பொருள் அசைவதும் உண்டோ. ஆதாரம் காட்டிலும் நம் ஜீவன் உயர்ந்தது, ஆடைகளை காட்டிலும் நம் உடலும் சிறந்தது. ஆகாரம் காட்டிலும் நம் சிறந்தது, ஆடைகளை காட்டிலும் நம் உடலும் சிறந்தது. ஆடைகளை காட்டிலும் நம் உடலும் சிறந்தது. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, எல்லாமலும் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, இயலாததும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கை கொழுக்கை மடியில் தெரிந்து விழும்படி தருவார், அமுக்கை கொழுக்கை மடியில் தெரிந்து விழும்படி தருவார். நீ அளந்து வரும் அல்லவேதவோ அதன்படி தருவார். எட்டாகும் காரியம் செய்வார், அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, எல்லாமெல்லாம் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, இயலாததும் தருவார் தேவனே. எடுத்தவர்கள் சங்கீதம் 19:9 வாசிக்க பார்க்கலாம். 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமோ? எது 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது சுத்தம்? நான் வெள்ளையா போட்டுன்னு வருது சுத்தம் இல்லை, எண்ணெய் போட்டு வாடின்னு வருது சுத்தம் இல்லை, ஸ்டைலாக சென்ட்டுக்கிட்டு போட்டுன்னு வருது அது சுத்தம் இல்லை. எதுங்க சுத்தம்? எதுங்க சுத்தம்? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அதுதான் அவருடைய பார்வைக்கு சுத்தம். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வார்த்தைகள்லாம் நல்லா பிடிச்சிக்குங்க. இந்த வார்த்தை தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். இன்னைக்கு சுத்தம் பார்க்குறோம், வீடு சுத்தம், அது சுத்தம், இது சுத்தம், அக்கம் பக்கத்தில் சுத்தம், வெளியில சுத்தம், அதெல்லாம் பாரு, ஓகே நல்லது. ஆனால் ஒன்று சுத்தம் பத்தலையா? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுறாங்க பாரு, அவங்க தான் சுத்தமானவங்கலாம். அவங்க தாங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க, மீதி பேர் கேட்க மாட்டாங்க. நீ கரைச்சி கரைச்சி மடியில் படுக்க வச்சு ஊத்துனா கூட கேட்க மாட்டாங்க. கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? யாரெல்லாம் எனக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என் கண்ணை தெரியும். ஏன்? அவங்க தான் எனக்கு சுத்தமாக்குறாங்க. என்னங்க எப்படிங்க? படிக்கல பிள்ளைங்க படிக்கலன்னாட்டா டியூஷன் வைக்கிறோம், அப்பவும் அது படிக்கல, என்ன பண்ணு, தலையை எழுத்து பெத்து போட்டு கட்டுறோம்ல, அது படித்து உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகுது. அதுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டவரை நம்ம ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்கிறாரு, எனக்கு நீ பயந்தினா உன்னை நான் சுத்தமாக்குவேன். எனக்கு நீ பயந்தினா உன்னை நான் சுத்தமாக்குவேன், இல்லைன்னா நீ அசுத்தம்தான். என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்குது. எது? இல்லை எதனால? இல்லை சரியா கவனி, எதனால?
கர்த்தருக்கு நல்ல கவனிங்க, நல்ல வசனங்கள் பரவாயில்ல. இன்னும் கூட அப்போ உள்ளவங்க கூட எடுக்கிறேன். உங்களுக்கு வார்த்தை அப்படியே பிடிச்சி. நான் தான் சொல்லுவேனே, அடிக்கடி எங்கள் கணக்கு மாஸ்டர் நினைக்கிறேன், ஒரு 3/4 மணி நேரம் அந்த கணக்கு ஒரு டம்மி பீஸ் கூட புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பார், விளக்கமாக சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சுத்தம். நீ ட்ரெஸ் பண்ணு வருதுனாலையோ, நீ குளிச்சுட்டு ஒரு நல்ல நல்ல ஸ்மெல் புட்டுன்னு வருதுனாலையோ சுத்தம் இல்லை. இந்த ஹார்ட் இது சுத்தமாக இருந்தால் அது சொல்லும், உனக்கு இன்னைக்கு சபைக்கு போகணும், அங்கே போய் சத்தியத்தை கேட்கணும், வார்த்தை உள்ளே போகணும். அதைத்தான் உன்னை சுத்தமாக்கும். அப்போ உன் குடும்பம் சுத்தமாக இருக்கும். எந்த தெய்வம் பேசாதுங்க, இயேசு மட்டும்தாங்க பேசுவார். அதனால தான் நம்மளாம் பரம்பரை கிறிஸ்தவங்களும், நம்மெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்களும் நானும் கூட தான் கல்ல மண்ணை வணங்கி இருந்தேன். இன்றைக்கி அவருடைய வார்த்தை கேட்டு உயர்த்தி வச்சுக்கிறாரு நமக்கு. ஏன் நீ எங்களை உயர்த்தலை? ஆனால் நம்ம போய் அதை உயர்த்துனுக்குறோம். நல்லா கவனிக்கணும், நம்ம போய் உயர்த்தினத்தை அது நம்மளுக்கு கொடுக்குறது இல்லை, ஆனால் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவர் நம்ம கொடுப்பார். எப்போ? நீ சுத்தமாக இருந்தா. நீ சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும். புரிஞ்சிட்டிங்களா? நீ சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும். நீ கர்த்தருக்கு பயந்தா நீ சுத்தமாகிடுவ. அடுத்தது, என்றைக்கும் எது 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 பயப்படுகிற பயமும், நீ பயப்படுகிறதால வருகிற சுத்தமும், நீ சாகிற வரைக்கும் அதுவும் கூட நிலைச்சி இருக்கும். அது ஒன்று விட்டு ஒழிஞ்சு போவாது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை, உண்மையும் அது பொய் சொல்லாது. பொய்யான மாயையை பின்பற்றாத, பொய்யான வாழ்க்கையை வாழாத. ஏன் கேட்டினா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரே காரியத்தின் நிமித்தம் உன்னை சுத்தம் பண்ணுறாரு, நீதியை கொடுக்குறாரு, நியாயத்தில் நடத்துகிறாரு, உன்னை உயர்த்துறாரு, உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகாத இருக்கணும்னு சொன்னான் யோவான் 15:7. நீ எங்கே இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும்? சபையில் ஊழியம் இருக்கும்போது எங்கே இருக்கணும்? வேலைக்கு போகிறது தான் போகலாம். வீட்டில் இருக்கலாமா? வீட்டில் இருக்கலாமா? அப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுறவங்களா? நியாயத்தை பேசணுங்க. நம்ம ஒரு பிள்ளைக்கு பேசும்போது கீழ்ப்படிலாம் எவ்வளோ துக்கம். பக்கத்து வீடு அக்கத்து வீடலாம், இந்த பையன்கிட்ட பெரிய ரோதனை ஆகுதுங்க. இந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கே பயமாகுதுங்க. ஏங்க இங்கேருந்து வாலிப பசங்க ஃபாரின் போய் படிக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க, அவங்களாம் திரும்பி வரல. ஏன் உன் பிள்ளை என் பிள்ளை மேலே மட்டும் நான் கவலைப்படுறேன்? என் வளர்ப்பு சரியில்லை, என் வளர்ப்பு சரியில்லை. நானே சத்தியத்தை கேட்டால் தான் நான் வளர முடியும். நானே சத்தியத்தை கேட்கலையே, அப்புறம் எப்படி என் பிள்ளை கேட்கும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்து, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நமக்கு பூமியின் ஆசீர்வாதம் வேணும், சொந்த வீடு வேணும், ஒரு கார் வேணும், பைக் வேணும். சைக்கிள்லாம் இப்போ யாரும் நிறைய ஓட்டு, நான் நிறைய சைக்கிள் பார்க்குறதே இல்லை. நான் பிரதர் சைக்கிளில் வர்றாரு, அதை பார்ப்பேன் நான். மீதி பேரெலாம் சைக்கிள் அப்படியா? டேவிட் ஐயா சைக்கிளில் வர்றாரு, நீ பைக் வாங்கிடு. ஆமாம் சொல்லிட்டேன் வாங்கிடுவார். எப்போ பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அவர் மட்டும் பயந்த போது குடும்பம் பயப்படணும். ஆண்டவர் எந்தெந்த குடும்பம் பயப்படுதோ அதுக்கெல்லாம் தேவன் ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன், ஆபிரகாம் பிள்ளையேன்னு பயந்தான், அவனுக்கு அழகான ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. நீ பயப்படு, உனக்கு எல்லாம் கொடுப்பார். கண்களை மூடுவோமா? காணிக்கை பாடு ஜீவ. சூப்பர். சீக்கிரம் வாங்க.